வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம வீட்டு சமையலறையில ரொம்ப சாதாரணமா இருக்கிற வெண்டைக்காய பத்தி தான். ஆனா இது ஒரு சாதாரண வெண்டைக்காய் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான மருத்துவ ரகசியங்களை தான் இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் அந்த பச்சை நிற வெண்டைக்காய தெரியும் இல்லையா? டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துக்கிறோம். ஆனா இதே வெண்டைக்காயில சிவப்பு, வெள்ளைன்னு வேற ரகங்கள் இருக்குங்கிறதும், அதுல முற்றிலும் மாறுபட்ட வியக்க வைக்கிற மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? இத கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல பச்சை வெண்டைக்காயோட நன்மைகள், அடுத்து சுவாரஸ்யமான சிவப்பு மற்றும் வெள்ளை ரகங்கள், மூணாவதா பாரம்பரிய மருத்துவத்துல கஸ்தூரி வெண்டை, அப்புறம் கடைசியா நவீன மருத்துவத்தையே வியக்க வைக்கிற லெக்டின் புரதம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல நாம ரெகுலரா சமையலுக்கு பயன்படுத்துற பச்சை வெண்டைக்காய பத்தி பார்ப்போம். இதோட மருத்துவ குணங்களை பார்த்தா இத அன்றாட அமிர்தம்னே சொல்லலாம். விஷயம், இதுல இருக்கிற அதிகப்படியான கரையக்கூடிய நார்ச்சத்து ரத்தத்துல குளுக்கோஸ் உறிஞ்சப்படுறத ரொம்பவே மெதுவாக்குது. சர்க்கரை நோயை கண்ட்ரோல்ல வச்சுக்க இது ஒரு சூப்பரான வழின்னு சொல்லலாம். அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். இதுல இருக்கிற ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி வயிற்றுல இருக்கிற குழந்தையோட மூளை சுறுசுறுப்புக்கும் நரம்பு குழாய் குறைபாடுகள்னு சொல்ற நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராம தடுக்கவும் ரொம்பவே உதவுது. கடைசியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பிசுபிசுப்பு தன்மை குடற்பாதையை நல்லா மிருதுவாக்கி மலச்சிக்கல் வராம நம்மள பாதுகாக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பகுதி. பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச சிவப்பு மற்றும் வெள்ளை நிற வெண்டைக்காய் வகைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். நாம வழக்கமா பயன்படுத்துற பச்சை வெண்டைக்காயில இருக்கிற நார்ச்சத்தையும் தாண்டி இந்த ரெட் பர்கண்டி அல்லது குங்கும பொட்டு வெண்டைன்னு சொல்லப்படுற அடர் சிவப்பு வெண்டைக்காயில அப்படி என்ன ஸ்பெஷல்? இதுல தனித்துவமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குங்கிறது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பம்சமே. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெண்டைக்காய்க்கு எப்படி அந்த அடர் சிவப்பு நிறம் வருது தெரியுமா? ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் தான் அதுக்கு காரணம். இந்த ஆந்தோசயனின் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல செல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற நச்சுக்களை, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிச்சு புற்றுநோய் செல்கள் உருவாகாம தடுக்குது. அது மட்டும் இல்லாம ரத்த நாளங்களை சீரமைச்சு கெட்ட கொழுப்பை குறைச்சு இதய பாதிப்புகள் வராம தடுக்கிற ஒரு சிறந்த அரணாவும் இது செயல்படுது. அடுத்து இந்த வெள்ளை அல்லது யானை தந்த வெண்டை ரகத்தை பத்தி பார்ப்போம். இது வெளிர் பச்சை அல்லது வெள்ளை நிறத்துல கொஞ்சம் தடிமனா அதிக சதைப்பற்றோட இருக்கும். இதுல கால்சியம் மற்றும் வைட்டமின் கே ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லப்படுற எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளை இது ரொம்ப வலுவாக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற வைட்டமின் ஏ மற்றும் சி நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி அதிகரிச்சு சர்ம சுருக்கங்களை நீக்கி எப்பவுமே இளமையா இருக்க பெரிதும் உதவுது. இப்போ நாம நம்மளோட பாரம்பரிய வேர்களை நோக்கி பயணிக்க போறோம். சித்த மருத்துவத்துல ரொம்பவே உயர்ந்த மதிப்பை பெற்ற நறுமணம் மிக்க ஒரு காட்டு ரகமான கஸ்தூரி வெண்டை பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். மத்த வெண்டைக்காய் வகைகள்ல நாம அதோட சதை பகுதியை உணவா சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா இந்த கஸ்தூரி வெண்டையோட சிறப்பே வேற. இது காடுகள்ல இயற்கையா வளரக்கூடிய ஒரு அபூர்வமான வகை. இதோட உண்மையான மருத்துவ சக்தி முழுவதுமே இதோட வேர்கள்லயும் விதைகள்லயும் தான் அடங்கியிருக்கு. இதோட மருத்துவ குணங்களை விரிவா பார்க்கலாம். பாரம்பரிய மருத்துவத்துல இதோட வேர்ச்சாறு சிறுநீரக பாதையில ஏற்படுற தொற்று, அதாவது யூடிஐ மற்றும் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுது. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் தருது. அதே போல இதோட விதைகள் நரம்பு தளர்ச்சியை நீக்கிறதுக்கும் ஆண்களோட விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் உடம்போட ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் பாரம்பரிய மருத்துவத்துல ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா இது வரைக்கும் தனித்தனி ரகங்களுக்கான நன்மைகளை பார்த்தோம். ஆனா இனி பார்க்க போறது எல்லா வெண்டைக்காய் வகைகளுக்கும் பொருந்தக்கூடிய நவீன மருத்துவத்தையே வியக்க வச்ச ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு பத்தி தான். நீங்க எந்த நிற வெண்டைக்காயை பயன்படுத்தினாலும் சரி, அதுல இருக்கிற அந்த பிசுபிசுப்பான வழவழப்பு தன்மையில லெக்டின் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த புரதம் இருக்கு. இது எல்லா வகையான வெண்டைக்காய்கள்லுமே இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பாரம்பரியமா நாம சாப்பிட்டு வந்த ஒரு காய்கறி இன்னைக்கு நவீன மருத்துவத்தோட உச்சியில நிக்குது. ஆமாம், வெண்டைக்காயில இருக்கிற இந்த லெக்டின் புரதம் மார்பக புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை பெருமளவு கட்டுப்படுத்துதுன்னு நவீன ஆராய்ச்சிகள் உறுதியா சொல்லுது. ஒரு சாதாரண காய்கறிக்குள்ள இவ்ளோ பெரிய மருத்துவ புரட்சியான நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு இல்லையா?
கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க அடுத்த சாப்பாட்டுல வெண்டைக்காயை பார்க்கும்போது அத வெறும் காய்கறியா மட்டும் பாப்பீங்களா, அல்லது ஒரு சக்தி வாய்ந்த மருந்தா பாப்பீங்களா? கண்டிப்பா இனிமே நீங்க அதை ஒதுக்கி வைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த முக்கியமான மருத்துவ தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் தவறாம பகிருங்கள். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.